சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களம் அனல் பறக்கிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கான முக்கிய வேளையில் விஜயின் தாவேகா இறங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பிரதான கட்சிகள் அழுத்தத்திற்கு உள்ளானதாகவும் கூறப்படுகிறது. அப்படி என்ன வேளையில் இறங்கியுள்ளது தாவேகா? பிரதான கட்சிகளுக்கு அழுத்தம் இருப்பதாக கூறப்படுவது ஏன்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு வருகிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். அண்மையில்தான் கோவையில் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கையும் நடத்தியிருந்தார் விஜய். இத்தகைய சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளது தாவேகா. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மே 16ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் மே மாதம் இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாகவும், எனவே பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களிடம் கூறியதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. குறிப்பாக மே மாத இறுதியில் நடிகர் விஜயின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைய உள்ளதால் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்டமைப்பு பணிகள் என்கிறார்களே, அது என்ன மாதிரியான கட்டமைப்பு பணிகள் என்று விசாரித்த போது 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உட்பட அனைத்து பொறுப்புகளையும் நிரப்ப வேண்டும் என்று விஜய் டார்கெட் கொடுத்ததாக கூறப்பட்டது. அதன்படி மாவட்ட செயலாளர்கள் இப்பணிகளை மே மாத இறுதிக்குள் முடித்துவிட வேண்டும் என்று ஸ்ட்ரிக்ட் உத்தரவு ஏற்கனவே பறந்துள்ளது. அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கியதாம் விஜயின் தாவேகா. முதற்கட்டமாக ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பேர் தேர்வு செய்யப்படுவதாக தகவல். விஜய் தலைமையிலான தேர்வுக்குழு வேட்பாளரை இறுதி செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்திடம் விஜய் ஒப்படைத்துள்ளதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து தொகுதிக்கு 3 பேர் அடங்கிய பட்டியலை விஜயிடம் வழங்க உள்ளதாகவும், இந்த 3 பேரில் ஒருவரை வேட்பாளராக தேர்வு செய்து விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முதற்கட்டமாக 50 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் அறிவிப்பார் என தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் என்னதான் கொடி, நிதி, சதி என வரிசையாக பிரச்சனை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு தாவேகா அதிரடி காட்டி வருவதால் திராவிட கட்சிகள் அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை திமுக, அதிமுகவிற்கு முன் தாவேகா வேட்பாளர்களை அறிவித்துவிட்டால் அது தாவேகாவிற்கு மிகப்பெரிய பலனை தரும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதாவது தேர்தலுக்கு 6 மாதத்தில் இருந்து 8 மாதங்களுக்கு முன்னரே வேட்பாளர்கள் தொகுதி மக்களுடன் கலந்து பணியாற்ற தொடங்கிவிட்டால் இயல்பாக அவர்களிடம் மக்கள் இணைந்து விடுவார்கள் என்றும், இந்த யுக்தியை தற்போது விஜய் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை எந்த கட்சி முதலில் வெளியிடுகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.